வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது தத்துவமும் மகத்துவமும், கிரேட்னஸ் ஆஃப் பிலாசபி. இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட பெங்களூரு சிவாஜி நகர் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட பிசி பால்யா தவ மையத்தில் இருந்து பேராசிரியை அருள்மிதி திருமதி வி அலமேலு அம்மாள் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் அரசாங்கத்தில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இருக்கிறார்கள். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2006ஆம் ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுமார் 6 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்மார்ட்டில் பேராசிரியையாகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்மிடையே உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க வளமுடன். அம்மா, உங்கள் உரையை துவங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே வாழ்க. அன்பார்ந்த மதிப்பிற்குரிய மனவளக்கலை அன்பர்களே, இருபால் அன்பர்களே மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கோஆர்டினேட்டர் தனபதி ஐயா அவர்களே, விஜயா தனபதி அவர்களே மற்றும் அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் என் வணக்கமும் வாழ்த்துக்களும் குறித்தாகுக. இன்றைய சிந்தனையின் தலைப்பு தத்துவமும் மகத்துவமும். மகிழ்ச்சி அவர்கள் இந்த தத்துவத்தை நடத்தி தர சூட்சமமாக வந்து சிந்தனையை உங்களோடு பகிர்வதற்கு அவர் பொற்பாதங்களை வணங்கி உரையை துவங்குகிறேன். என் பெற்றோரின் பாதங்களையும் வணங்கி உங்களோடு சிந்திக்க இருக்கிறேன். அன்பர்களே, தத்துவமும் மகத்துவம் என்ற தலைப்பில் தத்துவம் என்பதும் மகத்துவம் என்பதும் என்ன என்று பார்ப்போம். தத்துவம் என்றால் உண்மை, உள்ளதை உள்ளவாறே அறிவதே தத்துவம். இயற்கை எனும் இறைநிலையின் சிறப்பினை முடிவு நிலைகளையும் உணர்ந்து நாம் அறிந்து கொள்வதே தத்துவம் ஆகும். ஆங்கிலத்தில் பிலாசபி என்று கூறுவார்கள். பிலா பிளஸ் சபி, லவ் பிளஸ் நாலேஜ், லவ் ஆஃப் விஸ்டம், அதாவது அறிவு ஆர்வம் என்று பொருள்படுகிறது. மகிழ்ச்சி அவர்கள் எல்லா தத்துவங்களையும் நமக்கு எளிமையாகவும் இனிமையாகவும் விளக்கியுள்ளார். அந்த பாங்கே தனி பாங்கு, ஒவ்வொன்றும் தனித்தனி மகத்துவம், தனித்தனி தத்துவம். மகத்துவமும் தத்துவமும் பற்றி பேச எனக்கு அவர் கொடுத்த இந்த உற்சாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இறை தத்துவத்தை பற்றி முதலில் பேச உள்ளேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒரே எங்கள் உலக தத்துவம், நன்மை உண்டு தீமை இல்லை. தத்துவ ரீதியாகவும் கவியில் மகரிஷி விளக்கியுள்ளார். உன்னுள்ளே தெய்வமாக அறிவாக உள்ள உண்மையை உற்றுப்பார், அகக்காட்சியாக அல்ல புறக்காட்சியாக. அப்போது இரண்டும் ஒன்றுதான் என்று காண்பாய். அவ்வாறு உள்ள தெய்வத்தை உணர்ந்துவிட்டால் உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தவர்களே. இந்த ஒற்றுமை சமநோக்கு தத்துவமானது அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா, ஒண்ணுமே கேட்கலம்மா. அலைமேலம்மா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. உங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கட உள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றனர். இன்னொரு கவியில் மகரிஷி கூறுகிறார், குடும்படுபவன் பக்தன், அந்த தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி. தெய்வ நிலை உணர்ந்தவனே தேவனாம், அதே தெய்வமே அனைத்து உயிர்களும் என தெய்வ தொண்டாற்றுபவனே மனிதன் என்றும் காணீர் கூறுகிறார். இறைவன் இறைநிலை இயற்கை
எல்லாமே ஒன்றுதான். அன்பர்களே, மலர் வழி வந்த கவியிலே இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம் என்று கூறி பரம அணுக்கள் முதலாய் பார்முதல் விண்மீன் அனைத்தும் பம்பரம் போலே சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே எனும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனான உன்னை என்னுள் உணரப் பெற்றேன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று கூறுகிறார். இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. மனிதருக்குள் இறைநிலையும் இறைநிலக்குள் மனிதனும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பதை உன்னில் நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்றும் கூறியுள்ளார். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னுள் அவனை இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன் உள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகிறேன் என்று கூறி நம்மை எல்லாம் பரவசப்படுத்துகிறார். அன்பர்களே, எப்போது புரிந்துவிட்டது இறை தத்துவம், அதனை புரிந்து கொண்டதே நமது மகத்துவம். இறை தத்துவத்தின் ஆரம்பம் இறைவனையும் இயற்கையையும் அதன் அசைவையும் உட்கருத்தையும் விளக்குவது புராணங்கள் வரிகள் கூட இருக்கின்றன. சிவபுராணத்திலே உற்றார உண்ணாமுதே உடையானே என்று சிவனை இருப்பு நிலையை எங்கும் நிறைந்தது ஆம்னி பிரசன்ட் என்று கூறுகிறார். மற்றொரு கவியில் இயற்கைதான் இறைநிலை என்பதை எங்கும் நிறைந்திடும் பரமா உந்தன் பொங்கும் கருணையை புகழ்ந்திட தரமா எங்கும் நிறைந்திடும் பரமா பண்ணின் இசையாய் பரவிடும் பாதா கண்ணின் ஒளியாய் கலந்திடும் நாதா என்ற பாடலில் இரண்டு ஒற்றுமையும் காணலாம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று பஞ்சபூதங்களின் விளக்கத்தையும் நாம் அறியலாம். இயற்கை என்பதும் சுத்த வெளியும் அதுவே. ஒன்று இருப்பு நிலை, இரண்டு விண் இயக்க நிலை, மூன்று பிரபஞ்சம் தோற்ற நிலை, நான்கு உயிரினங்களின் உயிர்நிலை என்று நான்கு பிரிவுகளாக உள்ளன. இயற்கையை ரசிக்கும் போது இந்த கவியின் வரிகள் கற்பனையாகவே வருகின்றன. ஒரு அன்பர் தான் கண்ட காட்சியை பொன்மஞ்சள் வானத்தை தொட்டுத்தான் பார்க்க வேண்டும் என்று துரியாதீத தவத்தை ஏற்றி கூறியுள்ளார். வெண்பஞ்சு மேகத்தில் நான் கொஞ்சம் தூங்க வேண்டும், வெண்ணிலவில் நின்று கொண்டு பூமியை நான் ரசிக்க வேண்டும், கோள்கோளாய் சுற்றுலா போக வேண்டும், நட்சத்திர பூக்களை மாலையாக்கி சூட வேண்டும். அன்பே இறைவா, ஆஹா, என் குருவின் தியானத்தால் உணர்ந்தேன், என் அறிவு விண்வெளியையும் கடந்தது என்று அவர் அனுபவித்திருக்கிறார். இயற்கையிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று பார்த்தால், விடாமுயற்சியை கடல் அலைகளிலிருந்தும், கடமை தவறாத குணத்தை கதிரவனிடமிருந்தும், புன் சிரிப்பை பூக்களிடமிருந்தும், சுறுசுறுப்பை எறும்புகளிடந்தும், சேமிப்பை தேனீக்களிடம் இருந்தும், பொறுமையை பூமியிடமிருந்தும், கருணையை கடவுள் என்ற இறை நிலையிடமிருந்தும் அறிவு செயல்பட்டால் உணரலாம். இது மகத்துவம், இயற்கையும் இயற்கை தத்துவத்தின் மகத்துவம். இறைநிலை என்பது சுத்தவெளியை குறிக்கிறது. இறைநிலை ஒன்றுதான், பல அல்ல. அந்த இறைநிலை அத்வைத தத்துவம். யோகத்தில் ராஜயோகம் இறை தேடலை இறை உணர்வாக மாற்றியது மகரிஷியின் சிறப்பு செயல். ஆறாவது அறிவுள்ள மனிதனுக்கு இறை உணர்வு இறை தத்துவம் அறிவது என்பது எளிது என்கிறார் மகரிஷி. வள்ளுவரோ குறளில் ஐயத்தின் நீக்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து என்று கூறுகிறார். எல்லாம் அறிந்து கொள்ளும் நிலையோ அதை அறிவது ஞானம். மாசற்ற ஒளியூடே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை. பூவுலகம் காணும் தோற்ற பொருட்களை உணர்ந்து கொள்வதை விட வானுலகம் முழுவதும் பரவியுள்ள எல்லாம் வல்ல தெய்வ நிலையதனை உணர்ந்து கொள்வது என்பது சிந்தனை உள்ளவருக்கு மிக மிக எளிது. கொதம்பி சித்தர் வெட்டவெளிதனை தெய்வம் மெய்தான் என்று இருப்போர்க்கு பட்டயம் எதிர்கடி குதம்பாய் என்று கூறுகிறார். வைணவ பெரியாரோ ஆழ்வார்
ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்து முடிவில் பெரும் பாழேயோ என்று இருட்டும் என்றும் கூறுகிறார். தாய்மானவரோ பாடலில் எங்கும் எதிலும் தட்டாமல் நின்றது கங்குல் பகல் அற நின்றது எதுவோ மோன ஒரு வெளியை என்று கருதி அஞ்சலி செய்வோம் என்றும் இறைநிலையை கூறுகிறார்கள். ஏகம் அநேகம் என பகர்வெளி எனும் ஆகமச் சிறப்பை அருள் பெரும் ஜோதி என்கிறார் வள்ளலார் பெருமான். ஒளிவடிவம் என்று புகழ்கிறார். பாரதியோ பரசிவ வெள்ளம் அணுக்கள் கூடி பெற்பதுவாய் என்று கூறுகிறார். இவ்வாறு பலரும் இறைநிலை பற்றி விளக்குகிறார்கள். மேலும் இறைநிலை தத்துவத்தை மகிழ்ச்சியின் விளக்கம் மிக மிக அற்புதமானது. சுத்தவெளி ஒரு பாய்மை பொருள், அது எங்கும் நிறைந்தது, ஆதி அனாதி, கும் இருட்டு, பால் புலன்களுக்கு எட்டாதது என்றும் கூறி நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதனால் தெய்வம் என்கிறோம். சுத்தவெளி தன்னை இறுக்கி சூழ்ந்து அழுத்தி கொண்டு பிரம்மத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இயக்குவது அதன் பேராற்றல். மேலும் அள்ள அள்ள குறையாத வற்றாய் இருப்பாகவும் பல கோடி சூரிய குடும்பங்கள் அடங்கிய பிரபஞ்சத்தை தன்னில் மிதக்க விட்டு கொண்டும் உள்ளது. கோள்கள் நட்சத்திரங்கள் அனைத்தையும் தன்னில் மிதக்க விட்டு கொண்டிருப்பதால் இது பேராற்றல் எனப்படுகிறது. எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் சுத்தவெளிதான் ஊடுருவி நிறைந்து இருக்கிறது. இந்த ஒழுங்கு ஆற்றலாக செயல் புரிந்து வருவதால் இதை ஒழுங்காற்றல் தான் அறிவு என்றும் கூறுகிறார். பேரறிவு, இந்த அறிவு பேரறிவு. இந்த தத்துவத்தை தெளிவாய் மொழி மூலம் எவராலும் விளக்க முடியாது. முறையாக எப்பொருளும் இயங்குவதற்கு ஏற்ற உருவமைப்பு, குணம், காலம், ஒழுங்கமைப்பு எல்லாம் நிறைவாக தவறின்றி இந்த வையகத்திலே நேர்மையோடு நிகழ்த்தும் ஒழுங்கு ஆற்றல் அறிவாய் மறைப்பொருளாய் அமைந்த இந்த மா அறிவுதனை நாம் இறையில் பேரறிவு என்கிறோம். எந்த பொருளும் தடையின்றி ஊடுருவி பாய்கின்ற ஒரு கருத்துருவம் இந்த தத்துவம் போற்றுதற்குரியது. சுத்தவெளி வெற்றிடமில்லை. இதனுள் பூமி, சூரியன் மற்ற அனைத்து அண்டங்களும் மிதந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அனைத்தையும் தன்னுள் மிதக்க விட்டு கொண்டிருக்கும் சுத்தவெளிதான் தாங்கும் பொருள். அதில் தான் அண்டங்கள், கோள்கள் அனைத்தும் அடங்கிய பிரபஞ்சம் மிதக்கிறது. மிதக்கும் பொருள் பெரிதா, தாங்கும் பொருள் பெரிதா என்று கேட்டால் தாங்கும் பொருளே பெரிது. இதை கவி மூலம் வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது? பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதா என்னும் அரூபம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லார்க்கு அவை என்னாலும் காணா. எட்டமில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இதுவே இறை தத்துவத்தின் விளக்கமாகும். அடுத்தபடியாக நாம் காண்பது செயல் விளைவு தத்துவம். அன்பர்களே, செயல் விளைவு தத்துவத்தை கூற இருக்கிறேன். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு நிச்சயம் ஒரு விளைவு உண்டு. நாம் செய்கின்ற செயல் எப்போதுமே பிறர்க்கு நன்மை தருவதாக இருப்பது அவசியம். விளைவை அறிந்த விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு ஒரு செயலை செய்தால் விளைவு நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். இறைவனை வேண்டிக் கொண்டு விளைவுகளுக்கு காத்து கொண்டிருப்பதை விட என்ன செய்தால் இதன் விளைவு நன்றாக இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, பயனடைய தக்க வழியே செயல் தத்துவமாகும். செயலுக்கு விளைவு வரும் என்பது எல்லாருடைய வாழ்க்கை அனுபவம் தான். அந்த அனுபவங்களை கொண்டும் முன்னோர்கள் எழுதிய நூல்களை படித்தும் செயலளவு தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். பொதுவாக பாவ புண்ணியம் என்ற 2 வார்த்தைகளை மனதில் கொண்டு புண்ணியத்தை தேடிக்கொண்டால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது உண்மைதான். ஆனாலும் பாவம் எது, புண்ணியம் எது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறர்க்கோ இன்றோ பிறவோ தொற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் புண்ணியம் தருமையானால் அந்த செயலே புண்ணியம், அதுவே புண்ணியம். துன்பம் தருமானால் அதுவே பாவம். இதுவரை நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து கண்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டே விளைவுகளை நாம் எதிர்பார்க்கலாம். நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். இந்த அளவு சிந்தனை ஆற்றல் வளராதவர்களுக்கு மன உறுதியும் செயலில் பிடிப்பும் ஏற்படுவதற்காக நம்பிக்கை வழியில் தெய்வத்தை சிலை வழியில் வேண்டுகிறார்கள் என்ற பயிற்சியும் பழக்கமும் ஏற்பட்டது. பழக்கம் உறுதி பெறும் பொழுது பண்பாடாக மாறிவிட்டது. பண்பாடுதான் மனிதனை தவறாது வழி நடக்க செய்யும் ஒரு பாதுகாப்பு. எனவே இக்காலத்தில் விஞ்ஞான அறிவு
மிகுந்து வரும்போது அறிஞர்கள் செயல் தத்துவத்தை மக்களிடம் பரவிட்டு வாழ்க்கை பண்பாட்டையே உயர்த்தி விடலாம். செயல் தத்துவத்திற்கு சான்றுகளை எடுத்து கூறுவதற்கு அதிக சிரமமே இல்லை. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் சமுதாயத்திலும் உலக அரங்கிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை கொண்டே துல்லியமாக செயல்வளவு தத்துவத்தை நாம் உணரலாம், மக்களுக்கும் உணர்த்தலாம், செயல்படுத்தி நலம் காண செய்யலாம். செயல்வளவு தத்துவத்தை வடிகட்டி தேவையற்றதை வடிகட்டி மக்கள் குல மேன்மைக்கு வழிவகுக்க வேண்டும். ஒரு அணையில் நீர் ஆற்று நீரோட கலக்கின்றது. ஆற்று நீரின் அளவுக்கும் அதன் குணத்திற்கும் தக்கபடி அணை நீரை ஆற்று நீர் தரம் மாற்றி விடுகிறது. இதுபோன்று பேரியக்க மண்டலத்தில் உள்ள வான்காந்த ஆற்றல் எல்லா பொருட்களிலும் ஊடுருவி குறைகளை போக்கி மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் என்ற 3 வகையில் இருந்தும் எழும் அலைகள் சீவகாந்த அலையிலிருந்து எழும் தன்மாற்ற அலைகளாகும். இவை வான்காந்தத்தில் பரவி தக்க மனிதர்களோடு இணைந்து அவர்கள் அறிவாட்சி தரத்தை மாற்றுவதோடு இறைநிலையும் விண்ணலையும் கூடிய வான்காந்தத்தில் தக்கபடி திருத்தம் பெற்று மீண்டும் அலை பிறந்த இடத்திலே சேர்ந்து கருமையத்தில் சுருக்கி பதுவாக்கிவிடும். இவ்வாறு கூர்தரன் என்ற சிறப்புமிக்க இந்த வார்த்தையானது இறைநீதி என்று பொருள்படுகிறது. தெய்வீக திருவிளையாட்டின் நீதியே என்று மகிழ்ச்சி கூறுகிறார். இந்த உண்மையை உணர்தல் என்பது உள்ளதை உணர்தல் ஆகும். அப்படியே உணர்ந்தவர்கள் இனிய பயன்களை தரும் செயல்களையே செய்வார்கள். வாழ்க்கையின் நோக்கத்திற்கு முரண்பாடான செயல்கள் தவிர்க்கப்படும். இதைத்தான் உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல் என்பதன் பொருளாகும். மனிதன் செய்யும் எந்த செயலும் இயற்கையினும் ஆற்றல் களத்தில் வான்காந்த கடலில் மறைந்து போவதும் இல்லை, பயன் தராமல் போவதும் இல்லை என்பதை ஆராய்ந்து பார்த்தோம். இது செயல் விளைவு தத்துவத்தின் தத்துவம். ஏதான் துளிகளின் சுழற்சி இறைவில் அது தனது இயல்பூக்கமாக கூட்டிக் கொண்டே ஆற்றல் தான் யோகான் எனப்படும் காந்த ஆற்றல். யோகான் துகளாகிய காந்தம் விண்கூட்டங்களால் நெருக்குறும் போது அது அடையும் தன்மாற்றம் தான் பஞ்ச தன்மாத்திரை. தன்மாற்ற வரிசையில் முதல் 5 வரைக்கு பின் தான் மனிதன் என்ற 6வது சிந்தனை ஆற்றல் பெற்ற மனிதன் நிறைந்த தன்மைகள் உருவாகி பிறக்கின்றான். செயல்களால் விளைவுகளும், விளைவுகளால் பதிவுகளும் எண்ணங்களும் சிறைப்படைந்து கொண்டே இருக்கின்றன. அவனது அறிவின் நுட்ப விளைவாக தோன்றுவது அந்த தத்துவமே செயல் விளைவு தத்துவம். இறைநெறியின் பேரறிவு தொடர்ந்தே எல்லா பரிணாமங்களிலும் வந்து கொண்டு இருப்பதால் பழைய நினைவுகள் அனைத்திலும் மனதில் எண்ணங்களாக எழுகின்றன. எப்போது தெளிந்து விட்டது அன்பர்களே, செயலன்றி விளைவில்லை, விளைவில்லாத செயலில்லை என்றும் செயலுக்கு விளைவுதான் சங்கிலி தொடராக மனித வாழ்வில் அனுபவங்கள். செயலை செய்துவிட்டு விளைவில் சிக்கி தவிக்காமல் விளைவை கணித்து அளவு முறையோடு செயலாற்றி வாழும் பண்பாடுதான் செயல் விளைவு தத்துவம் என்று தெளிவு பெறுகிறோம். மனிதன் செயல் விளைவு தத்துவ ஞானம் பெறாத மனித வாழ்வு கயிறு அறிந்த காத்தாடி போல் காணாமல் தத்தளிக்கும் என்கிறார் மகிழ்ச்சி. உடலாலோ உள்ளத்தாலோ ஆற்றப்படக்கூடிய எந்த செயலானாலும் அவற்றை ஜீவகாந்தம் ஏற்றுக்கொள்வதுடன் அந்த பதிவுகளை இயக்கமயமான கருமையத்திலே இறுக்கி சுருக்கி வைத்து விடுகிறது. அங்கிருந்தவாறு காலத்திற்கேற்ப வெளிவருகின்றன. இந்த நிலைகளை இறையாற்றலே தனது நியதிகளில் ஏற்படுத்தி வைத்துள்ள கால செயல் விளைவு தத்துவம் என்ற தத்துவம் ஆகிறது. இந்த ஒழுங்கு அமைப்பை உணராமலோ அல்லது அலட்சியம் செய்தாலோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டு இறைநிலையின் இந்த மூற்றின் தன்மைக்கு எதிராகவோ செயல் செய்து விட்டால் பிறகு அதிலிருந்து தப்பவே முடியாது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால் மனிதன் தன் பரிணாமம் என்ற தொடர் சரித்திரத்தின் முழுமையாக நினைவுக்கு கொண்டு வருவதே பிரம்மஞானமாகும். இந்த பிரம்மஞானத்தின் உச்ச கட்டமே செயல் விளைவு தத்துவமாகும். அன்பர்களே, ஒரு பக்தன் பாடுகிறான். வாய்ப்பிறக்கினும் முன்னாடி என் மனத்தை வழுவாதிருக்க எனக்கு வரம் தர வேண்டும் என்று திருப்பாதிரி புலியூரில் உள்ள சிவனை எண்ணி பாடுகிறான். இந்த பாடலின் வரிகளில் வழுவாது என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். மகரிஷி கவி தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கு அமைக்கு பிறகு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலை பற்றி இடர்பெறுவார் இதை உணரார். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு எனும் முக்கால ஞானம் திர்கால ஞானி
மகரிஷி அவர்கள். மனிதரிடம் அமைப்பாக உள்ளது. விழிப்பு நிலையில் சிந்தித்து தேவை அளவு முறை தேர்ந்து செயலாற்றினால் விளைவு இனிமையாகவே இருக்கும். இறைநீதி, இயற்கை விதி, கூறுதல் அறம் இவற்றில் இன்றைய மதி நாளைய விதி. விதியை மதியால் வெல்லலாம். விதி என்பது நமக்கு அப்பாற்பட்ட, நம்மை விட வலிமையானது. ஒரு செயலை நாம் செய்கிறோம், நிச்சயம் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அது தானாக நடைபெறும். அதன் விளைவு நன்மையாகவே அமைய விளைவறிந்த விழிப்பு வேண்டும். முதலில் நடந்த செயல் இரண்டாவது நடக்கிற செயலுக்கு காரணமாக இருக்கும். இரண்டாவது செயல் முதலில் நடந்த செயலின் விளைவாக வரும். இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. காரணமின்றி காரியமில்லை என்பர். எனவே செயலுக்கேற்ற விளைவு என்பதே தத்துவம். விளைவு அறிய விழிப்பு நிலை வேண்டும் என்பதும் இறைநிலை வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற நிலை செயல்படுகிறது. இதுவும் மகத்துவம். செயலை யூகித்து பெறும் இன்ப விளைவு இதன் மகத்துவம். எந்த விளைவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி ஏற்பதுதான் இதன் மகத்துவம். தெளிந்து விட்டோம் அன்பர்களே, வேறென்ன வேண்டும்? வாழ்க வளமுடன். மூன்றாவது தத்துவம் காயக்கல்ப தத்துவம். காயக்கல்ப தத்துவம் அதன் மகத்துவத்தை பற்றி சிந்திக்கலாம். அன்பர்களே, உயிர் என்பது உலகில் தோன்றியுள்ள ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரையான சிவனுள்ளும் உள்ளது. பொதுவாக இனப்பெருக்கத்திற்கு காரணமாக உள்ளது. உயிராற்றல் என்ற விந்துநாத சுத்த சக்தி தான். இந்த உயிரை பற்றும் விந்துநாத சக்தியை பற்றியுமான பாடம்தான் காயக்கல்ப பயிற்சி. சித்தர்கள் கண்டுபிடித்து வெளிவராத தத்துவம் காலம் காலமாக உள்ளடங்கி இருந்தது. அதை மகரிஷி அவர்கள் தனது முயற்சியால் 40 வருட கால சோதனை செய்து தன்னிச்சையாக பரிசோதித்து செயல்பட்டு தீவிரமாக ஆராய்ச்சி செய்து நமக்கு உலக மக்கள் உய்வதற்கு அளித்த அரிய பொக்கிஷம்தான் காயக்கல்பம். காயம் பிளஸ் கல்பம். காயம் என்பது உடல், கல்பம் என்பது உறுதி, அழிவற்றது என்று பொருள். இப்பொழுது மனிதரில் ஆண் பெண் இருவருக்கும் விந்துநாதம் என்ற ஒரு ஆண் பெண் இருவரின் சேர்க்கையில் சேர்ந்த விந்துநாதத்தை பற்றிய இந்த பாடத்தை சித்தர்கள் பாஷை புரியாத மொழியில் எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். தாய்மானவர் கால்பிடித்து மூலக்கனலை மேல் மதிமண்டலத்திலே மேலெழுப்பினால் வேகம் வீழுமோ பராவரமே என்று கூறினார். மகரிஷி தந்த அந்த காயக்கல்பத்தினை பற்றி நாம் பார்க்கலாம். சித்தர்கள் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். பரிபாஷையில் எழுதிய தத்துவம் நமக்கு புரியவில்லை என்று மகரிஷி விட்டுவிடவில்லை. கௌதம புத்தர் கூட கேள்விகள் பல கேட்டார். நோய் வர காரணம் என்ன, இறப்பு வர காரணம் என்ன, இவற்றுக்கு விஞ்ஞானிகளால் கூட பதில் தர முடியவில்லை. அத்தகைய கேள்விக்கு நம் மகரிஷி அவர்கள் மெய்விளக்கம் அடைந்த பின்னர் பதில் கொடுத்தார். கடவுள் யார், வாழ்க்கை என்றால் என்ன, வறுமைக்கு காரணம் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை பெற்றார். சித்தர்கள காலத்தில் தன்னோட உயிரை பிரியாமல் மன இயக்கத்தை மாத்திரம் நிறுத்தி கொண்டு உயிர் பிரியாத உடலை பற்றி ஜீவ சமாதியும் அடைந்தார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் உடல் கடாமலே இருந்தது. இப்பொழுது காயக்கல்ப தத்துவத்தை மகிழ்ச்சி நமக்கு விளக்கியத்தை கூறுவோம். நமது உடல் பருவுடல் என்றும், அடுத்தபடியாக ஜீவ வித்து குழம்பு, அதற்கு அடுத்த தத்துவத்தின் 3ஆவதாக உயிர் சக்தி, 4வது ஜீவகாந்த அலை, 5வது ஜீவகாந்தம், 5வது மனம் என்ற ஜீவகாந்த அலை. விஞ்ஞான ரீதியாகவே ஆராயும். இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இயங்கும் அமைப்புதான் மனிதன் என்ற வடிவம். இந்த பூதவடலில் சதை செல்கள், இரத்த செல்கள், எலும்பு செல்கள், எலும்பின் மஜ்ஜை செல்கள் என்று கோடிக்கணக்கான செல்களால் இந்த உடல் ஆக்கப்பட்டது. இந்த செல்களை இணைப்பது காந்த கவர்ச்சி. இந்த காந்த கவர்ச்சி நம் உடலிலே இருப்பதை நாம் உணர்வோம். இரு கைகளை நன்றாக தேர்த்து வைத்துக் கொண்டு பக்கத்தில் வைத்தால் தானாக கை வந்து சேரும். அதை நாம் உணரலாம். உடல் இயக்கம் மன இயக்கம், அதை கவி மூலம் மகிழ்ச்சி விளக்குகிறார். தத்துவம் நாம் பார்ப்போம். உடல் இயக்கம் உயிர் இயக்கம் ஒன்றுக்கொன்று ஒத்திருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும். உடலுக்குள் உயிர், காற்று, வெப்பம், தண்ணீர் உறவை சீர் செய்யும், தொடர்ந்து இயங்க செய்யும். உடலில் நீர் மூன்றில் ஏதேனும் தன் ஓட்டத்தில் தடைப்பட்டாலும் அளவு கெட்டாலும் அணு அடுக்கு சீர் குலைந்து போகும். உணர்ச்சி பொருந்தா இதுவே துன்பமாகும் என்று கூறியிருக்கிறார். எனவே நாம் நீர் துகள்களின் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு நீண்ட நாள் வாழ்வதற்கான பயிற்சியை அடைவோம். உயிர்த்துகளின் எண்ணிக்கையை பொறுத்து ஜீவகாந்தம் அழுத்தம் இருக்கும். ஜீவகாந்தம் இருக்கும் வரை ரத்தம், காற்று, வெப்பம் மூன்றும் ஒழுங்காக ஓடி உடலுக்கும் உறவை சீர்திருத்தும். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று தடைப்பட்டால் அணு அடுக்கள் சீர்குலைந்து நோய்
உடலில் நோய் வரும். இந்த நோயை காலத்தால் கவனிக்காமல் விட்டால் மரணம் ஏதிவிடும். இந்த வழியில் பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவர் ஒரு மரணத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறார் என்றால், தூக்கப்பட்ட ஒரு கைதியின் மரணத்தை கூட நாடி நின்றாலும் மூச்சு நின்றாலும் மரணம் இல்லை, இதய துடிப்பு நின்றாலும் கூட மரணம் இல்லை என்று கூறிவிட்டு, ஜனன உறுப்பில் இதய துடிப்பு வித்து சக்தி வெளியேறி விட்டதா என்று பார்த்த பின்னர் தான் மரணத்தை முடிவு செய்கிறார். அப்பொழுது அந்த வித்து சக்தியின் முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. உடல் இயக்கத்திற்கு நடைபெற ஜீவகாந்தம் 75% ஆகிறது. மன இயக்கத்திற்கோ 25 ஆகிறது. மூளைக்கு செல்லக்கூடிய ஜீவகாந்தம் அளவு குறைய குறைய கண்கள் சிவக்கும், கொட்டாவி வரும், தூக்கம் வந்துவிடும். ஆனால் மூச்சு, இதய இயக்கம், உணர்ச்செரிமானம், இரத்த ஓட்டம் எல்லாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு காயக்கல்ப பயிற்சியை முறையாக காண வேண்டும். இதில் முக்கியமானது 5 அளவு முறை. உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இவற்றில் 5 அளவு முறை சரியாக செயல்படும் போது உடல் மன இயக்கம் சரியாக இருக்கும். ஜீவவித்து கொழும்பு எப்போது வருகிறது என்று தெரிந்து கொண்டமையான ஆணோ பெண்ணோ பருவம் அடையும் போதுதான் உருவாகிறது என்ற கருத்து தவறானது. குழந்தை பிறக்கும் பொழுது தாய் தந்தருடன் பிறந்தவுடன் மூளையின் பின்பக்கம் தேங்கிய விந்துநாத சக்தி பருவம் அடையும் போது மூளையிலிருந்து கீழ்நோக்கி முதுகுத்தண்டு வழியாக இறங்கி மூலாதாரத்தில் உள்ள பால் உரணு சுரப்பியில் சேருகிறது. மனித உடலில் உள்ள முக்கிய சுரப்பிகள் அதில் ஒன்று பால் சுரப்பி. நாளமில்லா சுரப்பிகள் ஏதேனும் ஹார்மோன் சரியாக சுரக்காவிட்டால் பிட்யூட்டி சுரப்பி அதிகம் வேலை செய்து சரிப்படுத்திவிடும். இதனால் ஜீவகாந்த சக்தி ஒரே ரீதியாக வரும். ஒவ்வொரு சுரப்பியும் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் போல வேலை செய்கிறது. இதுவே ஃபீட்பேக் மெக்கானிசம். இதற்கு ஒரு காயக்கல்ப பாட்டின் மூலம் இந்த தத்துவத்தை உணர்த்தலாம் என்று எண்ணுகிறேன். சுக்கிலத்தை மேலே வைத்து துரிய நிலை நின்று தவம் மாற்றும் யோகம். சுக்கிலத்து தவம் புதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாகும். ஆண்மை ஓங்கும், தொல்லை தரும் நோய் வகை போம், இளமை காக்கும். சுக்கிலத்தோடு உயிர் சீவகாந்தம் மிக்கும், சூக்குமம்மாம் இக்கலையே காயக்கற்பம் என்ற காயக்கற்ப கவியின் மூலம் அதன் பயிற்சியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சியானது காலங்காலமாக பாடங்களை சரியாக தெரிந்து கொண்டு சென்டரில் நடக்கின்ற முறையை அவர்கள் காயக்கல்ப பயிற்சி காலம் என்று ஒரு நாள் வைத்து 3 மணி நேரம் முறையாக சொல்லித் தருகிறார்கள். இந்த பயிற்சியை முக்கியமானது மூலபந்தம், ஓஜஸ் மூச்சு மற்றும் அஸ்வனி முத்திரை இவற்றை அவர்கள் விளக்குவார்கள். நேரமின்மையின் காரணமாக நான் இதை சுருக்கி கூறுகிறேன். காயக்கல்ப தத்துவம் இதுவே ஆகும். இதன் மகத்துவம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. பால் உணர்வு சக்தி தெய்வீக சக்தியாக மாறி நமக்கு நலன் தருகிறது. அருகுண சீரமைப்பை பெறலாம். நீண்ட நாள் நோயின்றி வாழலாம். முதுமையை தள்ளி போடலாம். இவை இந்த தத்துவத்தின் மகத்துவம். அன்பர்களே, 4வது தத்துவம் காந்த தத்துவம். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்ற காலத்தால் இயங்கிவிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ப்பொருள், அந்தமாம் மெய் ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்றே ஆக்க ஞானம் காந்தமே என்று மகிழ்ச்சி பாடல் மூலம் அறியலாம். ஜீவகாந்தம், வான்காந்தம், மின்காந்தம் இவற்றை தத்துவ ரீதியாக ஆராயலாம். ஜீவகாந்தம் ஜீவனில் கலந்து மனமாக உயிரின் படற்கை நிலையாக இயங்கி வருகிறது. வான்காந்தம் ஜீவகாந்தம் வகை நோக்கினால் தூய வெளியும் விண்ணின் விரிவலை. மெய்ப்பொருளே விண்ணாகி அலையாகி நிலையில் காந்தமாகி விரிகிறது. கடவுள் நிலையையும் கருமையையும் உண்மையும் அறிவதற்கு இவற்றின் உட்பொருளாக விளங்கும் மறைபொருளான காந்தம் பற்றிய அறிவு வேண்டும். காந்தம் என்பது பேரியக்க மண்டலம். இப்பேரியக்க மண்டல இயக்க பேராற்றலான ஓ பெரும் இணையற்ற ஆற்றல். இக்காலத்தின் தத்துவம் விஞ்ஞானம் இரண்டிலுமே மனித அறிவு உச்ச நிலையாக நாடி உயர்ந்து கொண்டே வருகிறது. உதாரணமாக நாம் இப்போது 8 மாத காலமாக கொரோனாவினால் அதை தவிர்க்க முடியாத அமைத்து கொண்டு இதே சாட்சியாக லாக்டவுன் பீரியடில் மொபைல் மூலம் ஆன்லைன் பாடங்களை கேட்டு அனுபவித்து நாம் வருகிறோம். இதுவே ஒரு உதாரணம். மனித அறிவு உச்சநிலையை நாடி உயர்ந்து வருவதால் இந்த மறைபொருளின் மூல நிலையான பிரபஞ்ச பேராற்றலான காந்த தத்துவமே
எளிதில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கம்ப்யூட்டர் போன்ற நுட்பமான காந்த ஆற்றலின் இயக்க கருவிகள் பரவலாக மனித வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இக்காலத்தில் காந்த நிலையை அறியும் ஆராய்ச்சியும் மனிதருக்கு வெற்றி அளிக்கும். மனித உடலில் உற்பத்தியாகும் காந்த ஆற்றல் சுழற்சி விரைவு உடையதாக இருப்பதால் உடல் முழுவதும் காந்த அலை நிரம்பி மையத்தில் திணிவு பெற்று இயங்குவதுதான் கர்மயம். மனிதனோட உடலே ஒரு காந்த களம். உடலுக்கு வெளியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் காந்த அலைகளின் தன்மாற்றங்கள் 8 சிறப்பு உடையவை. அவை உடல், உயிர், சிவகாந்தம், கர்மயம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 இயக்கங்களும் ஒரு உடலில் நடைபெற்றால்தான் அதை ஜீவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லையே அது ஜடப்பொருளில் ஒன்றாகவே கருதப்படும். இறைநிலையின் 4 இதழ்களில் இருப்பு நிலை சுத்தவெளி, 2 நுண்ணிய இயக்க நிலை விண், உயிர், சுழல் அலையிலிருந்து பரவும் விரிவு அலை காந்தம், விரிவலை இருப்பில் கலந்து பேராற்றலாக விளங்குவதும் காந்தம். இவை 4ம் இல்லாத இடமே இல்லை, இல்லாத பொருளும் இல்லை. இந்த காந்த தன்மாற்றமே 5 பஞ்சத்தன் மாத்திரைகளாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம். தூய வெளியாகிய இறைநிலையிலிருந்து நுண்துகளாக எழுந்த விண்துகளையும் அதன் சுழலால் ஏற்படும் விரிவலையும் அந்த விரிவலையே காந்தம் என்ற சிறப்படைந்து பஞ்சத்தன் மாத்திரையாகி பஞ்சபூதங்களில் தன்மாற்றமாக இயங்கியது மனம் உணரச் செய்ய அந்த மாய காந்தமாக கவி. இருப்பு நிலை இறைவெளியாம் ஈர்ப்பு ஆற்றலாகும் இயக்கம் அதன் நுண்பகுதி எதிர்த்து தள்ளும் ஆற்றல் கருப்பொருளாம் இப்பிரண்டும் காந்தம் என்பதாச்சு. வான்காந்தம் இரையாற்றல், அதை வான் முழுவதும் இயங்கிய நிலையை வான்காந்தம் என்கிறோம். உடலுக்கு மூலம் வித்து, உயிருக்கு மூலம் விண் என்ற உயிருக்கு மூலம் விண், மனதுக்கு மூலம் ஜீவகாந்தம், சுழலலை, விரிவலை. காந்த நிலை அடுத்தாப்பல் கவி. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுள் என்னும் இறைவெளியே ஏக்க ஆற்றலும் இதே. காந்தம் என்னும் நிழல்வின்கள் தன்மாத்திரை 5மாய் கடநிலையில் மனமுமாய் கலந்ததொரு வெளியோடு. இதன் மகத்துவம் மனம், அறிவு, தெய்வம், சிவகாந்தம். இவை வான்காந்தம் தெளிவாக உணரப்பெற்றால் பேரேக்க மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்து வான்காந்தத்தால் ஒழுங்காக இயக்கப்படும் காட்சியை துரியாதீத தவத்தின் மூலம் நாம் பெற்று வருகிறோம். சிவகாந்தம் உடலுக்குள் கருமயமாக அமைந்து உடல் இயக்கம் மனையக்கம் யாவும் சீராக நடைபெறும் அந்த காட்சியை சிந்தனை ஆற்றல் மிகுந்த அறிவுக்கு மகிழ்ச்சியையும் நிறையையும் அளிக்குகின்ற மகத்துவம் என்று கூறி அடுத்த தத்துவத்திற்கு செல்கிறேன். 5வது தத்துவம் வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம் என்பது மிக மிக முக்கியமான தத்துவம். வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு அதன்படியே வாழ்ந்து வர வேண்டும். அதற்கு அயரா விழிப்பு நிலையே வேண்டும் என்று கூறுகிறார் மகரிஷி. மனிதனின் வாழ்க்கைதான் இயற்கை, தான் இயற்கை, சமுதாயம் என்ற முக்கூட்டு வாழ்க்கையாக இருத்தல் அவசியம். இறைநிலை, இறைவன் என்ற இயற்கை மனிதன் பிறந்த முதல் நாளே சமுதாயத்தின் உதவியோடுதான் நம்மை உணர வைக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு போர்த்தும் துணி பருத்தி என்ற தாவரத்திலிருந்து வருது. இது சமுதாயம் நமக்கு தந்த நன்கொடை. தனி மனிதன் இயற்கை என்ற இறைவனுடன் சம ஆதாயமான சமுதாயத்தோடும் இணைந்து வாழ வேண்டும். வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்வை பெற்று இன்பமாக வாழ வாழ்க்கை தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டு வாழ்வது அவசியம். இந்த நிலை எதற்கொப்பை என்றால் ஆற்றில் படகு விடுவதை ஒக்கும். இறைநிலை விளக்கம் இன்றி வாழ்க்கை நடத்தினால் வெள்ளத்தில் அகப்பட்ட துரும்பை போல ஆகிவிடும். பக்தி மார்க்கத்திலே என்ற ஒரு பாடல், இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. பக்தை மீரா கண்ணனை நினைத்து பிறப்பாம்பவம் என்னும் கடலில் ஜலம் முழுதும் வத்தி போச்சு கண்ணா, அதை தாண்ட உபாயம் தேடும் கவலை என்னை விட்டு போச்சு, உன்னை நினைத்தேன் அதனால் என்னை விட்டு போச்சு என்று கண்ணனை தொழுகிறாள். இறைநிலையை உணர்ந்தாள். எவ்வாறு உணர்ந்தாள்? பக்தியின் மூலமாக இறை நிலையை உணர்ந்தாள். இந்த பக்தியின் மூலம் இறைவனை உணர்ந்தாள் என்றுமே அது நிலைத்து நிற்கும் என்று கூறி மீரா பக்தை பாடினாள். வள்ளுவமும் பிறவி பெருங்கடல் நீந்தார்
இறைவனோடு சேராதா என்று பிறவியை பெருங்கடல் என்றும் அதை கடக்க இறைவனை உணர வேண்டும் என்றும் கூறுகிறார். சமுதாயம் என்ற தத்துவத்தை ஆராயலாம். சமமாக ஆதாயம் தருவது சமம் சமுதாயம். ஏற்றத்தாழ்வின்றி எல்லோருக்கும் சமநோக்காக இயற்கையோடு கூடி எல்லாரும் எல்லாவற்றையும் பெற எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நியதியிலே வாரி வாரி வழங்குகிறது இயற்கை. கண்ணதாசனின் பாடலில் மண்குடிசையோ மாளிகையோ அது எனக்கு தெரியாது. மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை. விளக்கமான தெய்வம் கொடுத்ததில்லை. எல்லாருக்கும் சமமாக இயற்கை செயல்படுவதை கூறியுள்ளார். கடமை நாம் சமுதாயத்திற்கு பெற்றதை திருப்பி கொடுக்க வேண்டும். நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அவசியம். நம்ம சமுதாயத்தோடு கூடி வாழ்வின் நோக்கம் அடைவதற்கு மக்களுக்கு உதவி செய்து வாழ்க்கையில் பிறவி தொடரை முடித்துக் கொண்டு வீறு வேறு எய்ய வேண்டும். மாதா தன் கருணையை உடல் மூலம் கொடுத்தாள். பிதா கல்வி தருகிறார். குருவோ ஞானம் தருகிறார். சமுதாயம் நமக்கு தரமான வாழ்க்கையை தருகிறது. அப்போதுதான் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை வாழலாம். டியூ டு த சொசைட்டி இஸ் கால்ட் டியூட்டி. சமுதாய கடனை நாம் அடைக்கலாம். மனிதனின் முயற்சியின் நம்பிக்கையுமே வாழ்வின் முன்னேற்றம் என்பதை வாழத் தெரிந்தால் வாழலாம் என்ற பாடல் மூலம் அறியலாம். ஏரி கரையில் மீன்கள் சாட்சி, ஏங்கி தவிக்கும் மீன்களும் சாட்சி, துள்ளி திரியும் மீன்கள் சாட்சி, துடித்து நிற்கும் இதயம் சாட்சி என்று இயற்கையை பாடி நம்பி வாழும் தத்துவமும் புரியும்படி பாடுகிறார். சுத்தவெளியின் நுழைவாயிலான ஆக்னி மூலம் துரியம் சென்று மனதை விரித்து வேரேக்க மண்டலத்திலிருந்து பூரணம் சிவம் என்ற நிலை உரண அகத்தவத்தின் மூலம் அடையலாமே. மனிதனுக்கு தத்துவத்தில் 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவு நிலைப்படி 3 ஆக தத்துவங்கள் முக்கியமானது. தேவை காப்பு 6 மட்டும் எல்லா உயிர்களுக்கும் பொது. ஆனால் மனிதனுக்கு 12 அவசியம். தேவை உணவு, நீர், உலக வாழ்க்கை. மனிதனுக்கு 12 அவசியம். மனிதன் தேவை மூலமும் அறநேரி மூலம். அறநேரி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. மனவளக்கலை அன்பர்கள் அறிவார்கள். ஒழுக்கமா வாழ்ந்து தன் கடமையை செய்கிறார். தனக்கோ பிற்காலத்திலோ தற்காலத்திலோ உடலாலோ மனதாலோ துன்பம் தராத செயலே நமக்கு ஒழுக்கம் எனப்படும் என்று அறிவார்கள். தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகுக்கு ஆற்றும் தொண்டு ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்க்க வேண்டும். சமுதாயத்திற்கு கடனை திருப்பி தர வேண்டும். ஈகை என்பதோ பிற துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு இட்டு உண்டு பறித்து உண்ணாமல் செய்ய வேண்டும், பயன் அடைய வேண்டும். அறிநிலைப்படி என்பதோ நம்பிக்கை, விளக்கம், முழுமை பெறு. நம்பிக்கை இது பற்றி பக்தி மார்க்கத்தில் இறைநிலை இருக்கும் இடத்தை அறிந்து சிலையை இறைவனாக பாவனை செய்து வழி வகுத்து பாடல்களை பாடி அபிஷேகம் ஆராதனை மூலம் கற்பனையால் பாட்டுக்கள் பாடி ஆர்ப்பரித்து வணங்கி வரும் வழக்கம் விளக்கத்திற்கு வராததால் இவ்வாறு நடக்க அந்த சிலையின் உள்ளே இருக்கும் நாம் எல்லோரும் அந்த இருப்பாத அசையாத இருக்கும் இருப்பை இறைநிலையே உணர்ந்தால் உண்மையான இறைவணக்கம் புரியும். இந்த வழியும் ஒரு வழிதான். இதை நம்பிக்கை மார்க்கத்தில் ஞானிகள், சிந்தனை வளம் பெற்றவர்கள் தான் வாழ்நாளில் இறைவனை புகழ்வாடி இறைநிலை விளக்கமும் பெறுவார்கள் என்று கூறுகிறோம். பெற்றோர்கள் நாம் பெற்ற இன்பத்தை பிறர்க்கு அளிக்க வேண்டும் என்று ஞானதேவர் பாடல்களிலே துளசிதாசர் பாடுகிறார். நிவர்த்தி, ஞானதேவர், துக்காபாய், ஏக்கநாத், துக்காராம், கபீர், கமால், கோரா கும்பர் என அனைத்து அன்பர்களும் இறைவனை பாடி புகழ் பெற்றார்கள். அறிவின் நிலைப்படி பெற்றார். குணநல பேர் என்பதோ 6 தீய குணங்களை நல்ல குணங்களாக மாற்றி அதை உணர்ந்து குணநேர் பெறுவது ஒரு வழி. பக்தி மூலம் நாம் பெறலாம். விளக்க வழி என்பது இறைநிலை உணர்ந்து இயற்கை வழியையும் சமுதாய அமைப்பையும் மனிதன் தன்மையும் நன்கு அறிந்து பிறர்க்கு துன்பம் தராது வாழ்க்கைக்கு நெறியை வளர்த்து கலை தான் விளக்க வழி. இறைநிலை கலை பல காரண காரியங்களின் விளைவை தெளிந்த நிலையில் இந்த ஞானத்தை அடையும் வழியே குண்டலினி யோகம். படிப்படியாக பயிற்சி மூலம் கற்று அனுபவித்து இறை உணர்வு முழுமையில் பெற முடியும். பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான். ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான். ஒழுக்கத்தோடு எந்த வழி பின்பற்றினாலும் முழுமை பேறு அடையலாம். வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், அறிவின் தன்மை, அதன் மூலம் முடிவு இவற்றை பற்றிய முழுமையான
தெளிவான விளக்கத்தை பெற்று அகக்காட்சியாகவே வளர்த்து அவ்வொளியில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மற்றவரும் தன் வழியை பின்பற்றி வாழத்தக்க ஒரு வழிகாட்டியாக திகழ்வதுதான் முழுமை பேராகும். அன்பர்களே, இது ஞான மார்க்கத்தின் முடிவான படியாகும். பிறப்பை குழந்தை பருவத்தில் விளையாட்டில் தட்டாமலே தான் பிறப்பு சுற்றும் சுற்றும் பின்வன்பு என்ற பாட்டை தட்டாமல தாமரப்பு சுத்தும் சுத்தும் சுண்ணாம்பு என்று பாடினோம். அதனுடைய அர்த்தம் இப்பொழுதுதான் தெரிகிறது. வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிந்து கொண்டோம். வாழ்க்கை என்பதுவே தட்டாமல் பிறக்கும் வண்ண மலர்களின் கூட்டம் அதன் மகத்துவம் என்று சந்தோஷப்படுவதுதான் மகத்துவம். இறை உணர்வே அதன் மகத்துவம். வாழ்க வளமுடன். 5 நிமிடங்களே உள்ளன. எனக்கு பகுதியோ அதிகமாக இருக்கிறது. என்ன செய்வேன் குருவே? தத்துவத்தில் 2 மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம் நாட்டு தத்துவங்களை இந்திய தத்துவம், மேலை நாட்டு தத்துவம் என்று கூறினார்கள். இந்திய தத்துவம் காலகட்டத்தில் மிக பழமையானது, காலத்தால் முற்பட்டது, வழிபாடு செய்ய புறவலகம் முதன்மையானது என்று. வேத காலத்திற்கு முன்னரே இறைநிலை பற்றி சிந்தித்தனர் இந்தியர். வெகு விரிவான ஆழ்ந்த சிக்கலுக்கு உண்மைகளை உணர்வும் புரிந்து அனுபவம் சார்ந்த தத்துவார்த்தமான விரும்புவோருக்கு முறையில் அளிக்கும் விதத்திலும் அமைந்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் தர்க்கம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கிரேக்க சிந்தனையாளர்களுக்கு உறுதுணையாக அமைந்து அகநோக்க தவத்தில் ஆழ்ந்து நிற்கும் திறம் பெற்று இருந்தார்கள். இறையோடு ஒன்றி இயற்கை ரகசியங்களையும் அறிந்து கொள்ளும் திறன் இருந்தது. அன்பும் கருணையும் வாழ்வில் நிறைந்திருந்தது. ஒற்றுமையே மனித வாழ்க்கை அடித்தளமாக இருந்தது. வாழ்வியல் கற்பனைகள் கதைகள் மூலம் மக்களுக்கு அளித்து நம்பிக்கை ஊட்டியது இந்த இலக்கிய தத்துவமே. பல கடவுள் வழிபாடு பண்பாட்டை ஒட்டிய உண்மைகள், பிறவி தொடர் பற்றிய விளக்கம், கர்ம தத்துவம் இருந்தது. கற்பு நெறி மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் கடினமான கட்டுப்பாட்டோடு இருந்தன. பிறப்பு இறப்பு சடங்கு முறைகள் இருந்தன. தத்துவ ஆராய்ச்சி அடிப்படை ஆய்வு இருந்தது. மேலை நாட்டு தத்துவ இந்திய தத்துவில் உள்ள பல கடவுள் வழிபாடு முறைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலை நாட்டு தத்துவத்தில் இறைநிலையை பற்றிய ஆராய்ச்சியின் தெளிவும் ஆரம்ப காலத்தே இல்லை. ஒழுங்கு அமைப்பை ஏற்றுக்கொண்டு சிந்தனையாளர்களும் மாணவர்களும் கற்றுக்கொள்வது இல்லை. இறைநிலை விளக்கம் தெரிந்திருந்தும் மேலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள அங்கு எப்படி உள்ளது என்று வழி காணாமல் நின்றுவிட்டது. முக்கியமாக நாம் உயர்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது, பிறவி தொடர் நினைப்பது, கர்ம தத்துவம் ஆகியவும் இவர்களது சிந்தனையில் இடம்பெறவில்லை. சாதி வேறுபாடு இல்லை. முக்கியமாக கற்பு நெறியிலும் உணவு பழக்கத்திலும் கட்டுப்பாடு இல்லை, ஏற்புடையதாக இல்லை. சடங்கு முறைகளும் தத்துவ ஆராய்ச்சியும் பொழுதுபோக்காகவே கருதினர். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இவ்வுரையை தோடு முடித்துக் கொள்கிறேன். நேரமின்மையால் மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தத்துவமும் மகத்துவம் என்ற தலைப்பிலே கொட்டும் மழை போல உங்கள் கருத்துக்களை அள்ளி வீசியிருக்கிறேன். நமது ஆசான் அருட்தந்தையின் வேதத்திரியத்தில் செயல் விளைவு தத்துவம், காயகல்ப தத்துவம், காந்த தத்துவம், வாழ்க்கை தத்துவம், சமுதாய தத்துவம் என்று தத்துவங்களை பிரித்து மிக அழகான தமிழிலே எளிமையாக நீங்கள் உரையாற்றியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி அம்மா. பல பாடல்களை பாடி உதாரணமாக அளித்து எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறீர்கள். இன்று இந்த இணைப்பில் இணைந்தவர் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் கூறுவேன். இப்போது இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு நித்யானந்த தவம் கன்னடத்திலே இயற்றவிருக்கின்றோம். 4:45 மணிக்கு உலக அமைதி 108 முறை கன்னடத்திலே கூற இருக்கிறார்கள். 4:55 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா, தி 3 ஐஸ் ஆஃப் ஃபேமிலி ஹார்மனி என்ற தலைப்பிலே மஞ்சுளா அவர்கள், ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மஞ்சுளா அவர்கள் கன்னடத்திலே உரையாற்றிருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் கன்னட ப்ரோக்ராம் ஆழியாரிலிருந்து இன்று மாலை 7:30 மணிக்கு துவங்க இருக்கிறது. 7:30 மணிக்கு துரியாதீத மெடிடேஷன். அதை அடுத்து 8 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா ஆன் தி சப்ஜெக்ட் விதி மாயே தெய்வா, ஃபேட் இல்யூஷன் டிவைன் என்ற தலைப்பிலே ஸ்கை
ப்ரொஃபசர் சீனிவாஸ் ஐயா உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். நாளைய நிகழ்ச்சிகள் நாளை மதியம் 2 மணிக்கு தமிழிலே தவம், அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் தவமணி அம்மாள் அவர்கள் 12 வேதாத்திரிய தத்துவங்கள் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்றியிருக்கிறார்கள். மீண்டும் நாளை 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவம், அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபசர் சத்யநாராயண ராவ் அவர்கள் கிரியேட்டிவ் லைஃப் சிஸ்டம் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது பரமேஸ்வரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை பரிமாறலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. 5 தத்துவங்கள் 5 மணி நேரம் பேச வேண்டிய அத்தனையும் ஒரு 30 வினாடிக்குள் மிகவும் அழகாகவும் புரியும்படியாக பேசுறீங்க. செயல் விளைவு தத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்தீங்க. கயிறு அறிந்த பட்டம் போல் ஆகிவிடுவார்கள், அந்த விளைவை அறியாமல் செயல் செய்தால் என்கிறது ரொம்ப சின்ன உதாரணம், மிகவும் பிடிச்சிருந்தது. அது மாதிரி பாடல்கள் நீங்க கொடுத்த உதாரண பாடல்கள் இருக்கு பாருங்க, வாழ்க்கை தத்துவமாகட்டும் சரி, மற்ற பாடல்கள், இறைவனை பற்றி உணர்ற பாடல்கள் மிகவும் அருமையா இருந்தது. எனக்கு இது கேள்விக்கே வாய்ப்பு இல்லையுமா, எல்லா விளக்கமும் கொடுத்துட்டீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை இன்னும் அதிகம் கேட்க விரும்புகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. பாலாஜி ஃப்ரம் சென்னை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா ஒரே ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னா ஒரு சின்ன ஐயா நீங்க பேசுறது சரியா கேட்கல நினைக்கிறேன். கேட்கல. டவுட் என்ன, தவம் தத்துவமா தவத்துக்கு விடுவோமாமா? என்ன சொன்னீங்க? தத்துவமும் தற்சோதனைக்கும் தவமா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார், கொஞ்சம் கிளீனா சொல்லுங்க, கிளியரா. தவம் செய்தால் தற்சோதனை வருமா, அல்லது தற்சோதனை செய்தால் தவம் வருமா? அம்மா, தற்சோதனை செய்தால் தவம் வருமா, தவம் செய்தால் தத்துவம் வருமா என்று கேட்கிறார். உங்களுடைய பதில் கூறுங்க. நான் பதில் சொல்லுமா ஐயா? என்ன கேக்குறீங்க கேள்வி? தவம் தற்சோதனை, தவம் தற்சோதனைக்கு வருமா, தற்சோதனை சரியா கேட்கலையே, நான் எப்படி சொல்லுவேன்? அம்மா அவர் என்ன கேட்கிறாருன்னா, கேள்வி சரியா தெரியல. அதான், தவம் செய்தால் தற்சோதனை வருமா, இல்லை தற்சோதனை செய்தால் தவம் வருமா என்ற கேள்வி கேட்கிறார். தவம் செய்தால் தற்சோதனை வருமா, இல்லை தற்சோதனை செய்தால் தவம் வருமா என்று கேள்வி. தற்சோதனை என்ன சார் ஐயா? கேள்வி சரியா புரியாம நான் எப்படி சொல்றது? ஒண்ணுமே கேட்கல. புலவர் நடராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். எஸ் சார், சொல்லுங்க புலவர் ஐயா, வாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. குற்றம் குறை எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது மகரிஷினுடைய முழு கருத்துங்களையும் தொகுத்து சொல்லிட்டீங்க. அதோட இன்னைக்கு தொகுத்து வழங்கக்கூடியவர்னு சொல்லிட்டார். உங்களுடைய உரையை இன்னைக்கு கேட்டவங்க புண்ணியம் பண்ணவங்கன்னு. அதனால ரொம்ப நன்றி ஐயா, மிக்க நன்றி சார். ஒரு கருத்து சொன்னாங்க, இன்றைய மதி நாளைய விதி என்ற மிக அருமையான கருத்து. அது என்னை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையான தமிழிலே அருமையான கருத்தை கூறினார்கள் என்று. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திரிகா ராஜா, சிவாஜி நகர். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அருமையாக
வாழ்க வளமுடன். ஆஹ் ரொம்ப நன்றிம்மா. அருமையா பேசினேள். நன்றிம்மா. அப்புறம் இன்பமாக பாடினேள். நன்னா படினேள். ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. சரி அப்புறம் தானே உங்க வேணும். தொண்டு வளரட்டம்மா, நன்னா அது வளரட்டும். வேணும்மா, அத சொல்லுங்க. உங்க தொண்டு வளர உங்க தொண்டு வளர வளர நம்ம ட்ரஸ்டுக்கு ரொம்ப நல்ல பேர் வரும் இல்லையா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு முடிச்சுக்கலாங்களாம்மா? முடிச்சுக்கோங்க, டைம் இல்லைல்ல. ஆமாம். வாழ்க வையகம், சந்தோஷம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் திரிய நிலைக்கு வருவோம். நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை ப்ரொஃபசர் வி அலமேலு அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தனபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு இணைவோம், பயன் பெறுவோம். இன்று மாலை 7:30 மணிக்கு கன்னடத்திலே ஆழியாரிலிருந்து வரும் புரோகிராமிலும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு விடுகின்றோம். முடிவாக உலக நல வாழ்த்து. எப்படி க்ளோஸ் பண்ணோம்? சும்மா உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.